உங்க முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. அதே சமயத்துல உங்க முன்னாடி ஏதாவது ஒரு தவறு நடந்தால், அது அடித்தலாக இருக்கட்டும், இல்ல பேச்சு வார்த்தையா இருக்கட்டும், இல்ல எந்த விதமானதாக இருந்தாலும், நீங்க பார்த்து கொண்டு சும்மா இருப்பதனால் என்ன விளைவு அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதனுடைய விளைவு உங்களுக்கு வரும் என்று ஒரு வீடியோல நான் கர்மான்னு சொன்னது மட்டும் இல்ல. அதே போல சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய சமயத்துல பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். அது சட்ட திட்டங்கள் மாறக்கூடியதா இருக்கும். நமக்கு கொடுத்த விஷயத்துல சலுகையில மிஸ்யூஸ் பண்ணதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம இப்ப தமிழ்நாட்டுல ஃப்ரீயா இருக்கோம். வடநாடு சைடு இல்ல வேற வேற்று மாநிலங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகக்கூடிய சமயத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் மற்ற நாட்டுல இருக்கா? மற்ற நாட்டுல எப்படி இருக்காங்க? மற்ற இடத்துல பொறுத்தவரை எப்படி வாழ்றாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கப்படக்கூடியதா இருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம எவ்வளவுக்குள்ள இருந்தோமோ, அதே இது அடுத்த ஸ்டேட் வேற ஒரு இடம் அப்படிங்கும் போது எல்லாமே மாற்றாக இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கும். இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் கடுமையா இருந்ததாலதான் அங்க தண்டனைகள் கூட கொடுக்கறாங்க, குற்றங்கள் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம மக்கள் இடத்துல அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா?